ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் வந்து நான் சேஞ்ச் பண்ணி தரேன். ஒரு ஸ்டெத்தஸ் போட்டிருந்தான். சரி ஓகே, எனக்கு வந்து நான் இருக்க ஒரு மைண்ட் செட்டில் ஸ்கேனுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போய் தான் இந்த ராபரி என்கிட்ட நடந்துச்சு. சென்னை கொளத்தூரைச் சேர்ந்த சுந்தரவல்லி என்பவருக்கு முதுகு தண்டுவிட பாதிப்பு இருந்த நிலையில் சுந்தரவல்லியை அழைத்து கொண்டு அவரது மருமகள் காஞ்சனா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அப்போது மருத்துவர் என கூறி கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப் போட்டுக்கொண்டு அறிமுகமான ஒருவன் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்து சகஜமாக பேசியிருக்கிறான். படித்தவன் போல இருந்த லுக்கை பார்த்து காஞ்சனா நம்பிவிட கொஞ்சம் கூட சந்தேகம் வராத அளவுக்கு மருத்துவர் போல நடித்திருக்கிறான். தாம் ஒரு நியூரோ சர்ஜன் என பில்டப் கொடுத்த அந்த நபர், உங்க மாமியாருக்கு நான் தான் அறுவை சிகிச்சை செய்யவிருக்கிறேன் என ஆறுதல் வார்த்தை பேச அந்த சூழலில் காஞ்சனாவும் கண்மூடித்தனமாக நம்பியதாக கூறப்படுகிறது. நாங்கள் 8th ஃப்ளோர் போனோம் அந்த டாக்டர் பார்க்கறதுக்காக, மைக் டாக்டர் பார்க்கறதுக்காக. இவனும் எங்கள் பின்னாடியே வந்து தான் அதை வந்து பார்த்தான். சரி வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணித்தரேன், உங்களுக்கு நான் வந்து ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் வந்து நான் சேஞ்ச் பண்ணித்தரேன். இவங்க வந்து கத்தி போட்டால் இந்த மாதிரி வந்து தாங்க மாட்டாங்க, இவங்களோட பாடி கண்டிஷனுக்கு லேசர் ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்தாங்க. நான் உங்களுக்கு அங்கே வந்து ஓமந்தூரில் வந்து நானே உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஓகே, எனக்கு இதெல்லாம் ஒரு இதுதான், ஒரு டாக்டராக இருந்தால் தான் இதெல்லாமே சொல்ல முடியும். ஒரு ஸ்டெத்தஸ் போட்டிருந்தான். சரி ஓகே, எனக்கு வந்து நான் இருக்க ஒரு மைண்ட் செட்டில் நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். என்னோடய மாமியாருக்கு இப்படி இருக்குது, ஸோ என்னால் எதை கணிக்கிறதுனே எனக்கு தெரியல. மருத்துவமனைக்கு வரும் மற்ற நோயாளிகள் ரிப்போர்ட்டை கொடுத்து சந்தேகம் கேட்டாலும் MBBS போல அறிவுரை ஆலோசனை சொன்ன அந்த நபரை பார்த்து காஞ்சனாவுக்கு சந்தேகமே வரவில்லை. அரசு மருத்துவர் இவ்வளவு அன்பாக அக்கறையாக நடந்து கொள்கிறாரே என நினைத்து காஞ்சனா சகஜமாக விட்டுவிட சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தனது வேலையை தொடங்கி இருக்கிறான் அந்த மர்ம நபர். யதார்த்தமாக பேசிக் கொண்டிருக்கும் போது தனக்குமே அடிக்கடி தலை கழுத்தெல்லாம் வலிக்கிறது என காஞ்சனா கூற, உடனே வலிய வந்து இங்கேயே ஸ்கேன் எடுத்து பார்த்து விடலாம் என்று அந்த மர்ம நபர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் மாமியாருக்கு அறுவை சிகிச்சை செய்ய தயாராகி கொண்டிருந்த காஞ்சனாவை அழைத்த அந்த மர்ம நபர் மருத்துவமனையின் 7வது மாடியில் ஸ்கேன் எடுக்க போகலாம் என அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. ஸ்கேன் எடுக்கும் போது தங்கம் மாதிரியான உலோக பொருட்களை அணிந்திருக்க கூடாது என்ற அந்த போலி மருத்துவர் காஞ்சனாவை நகைகளை கழற்ற வைத்ததாக சொல்லப்படுகிறது. கழற்றிய நகைகளை கைப்பையில் போட்டு காஞ்சனாவே வைத்திருந்த நிலையில் அளவில்லா அக்கறை போல தனது அறையில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு வருகிறேன் என பேசி கைப்பையுடன் நகைகளை வாங்கி கொண்டு சென்றிருக்கிறார். சார், இந்த மாதிரி எனக்கு வந்து தலையில் வலி இருக்குது, கழுத்தில் வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் நான் வந்து உனக்கு இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சார், நீங்கள் வந்து எனக்கு வந்து சீட்டு எழுதி கொடுங்க, நார்மலாக பார்க்குற மாதிரி நான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி தான் நான் அவன்கிட்ட பேசினது. வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது எனக்கு. நான் இது சொல்லும் போது தான் அவன் என்ன சொன்னான்னா, ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் டாக்டர் ஆச்சு, நீ ஏமா இந்த அளவுக்கு யோசிக்கிறேன், நான் வந்து உனக்கு பண்ணித்தரேன். என்னன்னா ஸ்கேனுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போய் தான் இந்த ராபரி என்கிட்ட நடந்துச்சு. நகைகளை வாங்கிச் சென்றவன் திரும்பி வருவான் என நினைத்து 7வது மாடியிலேயே காஞ்சனா காத்திருக்க பல மணி நேரம் கழித்துதான் தாம் ஏமாற்றப்பட்டதே காஞ்சனாவுக்கு தெரிய வந்திருக்கிறது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 8வது மாடியில் தான் ஸ்கேன் மையம் இயங்குவதாக கூறப்படும் நிலையில் வாயால் வடை சுட்டு நம்ப வைத்து 7வது மாடிக்கு அழைத்து சென்று சாதுரியமாக பேசி கழுத்தில் கிடந்த தாலி செயின் உட்பட செல்போன் உள்ளிட்டவற்றை மோசடி செய்து கொண்டு தப்பியது தெரிய வந்திருக்கிறது. எல்லா இடத்துக்குமே அவன் வந்தான். டாக்டர் இருந்த இடம் சொல்லப்போனால் ஒரு சில ரிப்போர்ட்டெல்லாம் கூட இவங்க டாக்டர் நம்பி கொடுத்தாங்க. அவங்க ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி அவன் சொன்னான். சொன்னான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதெல்லாமே சொன்னான். பக்கத்தில் யாராவது வராங்கன்னா, சார் இது எப்படி இருக்குது பாருங்கன்னா, அதெல்லாமே சொல்கிறான். யார் டாக்டரு, யார் வந்து நார்மல் பர்சன், இந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா பாதிக்கு பாதி இங்கே வந்து டாக்டர் ஸ்டெத்தஸோடு வராங்க, கோர்ட்டு இருக்க மாட்டேங்குது. ஓகே, அது நார்மலாக அந்த மாதிரி ஒரு இதில் தானே இவனும் ஸ்டெத்தஸ் மட்டும் தானே, கோர்ட்டு எதுவுமே இல்லையே. சில பேர் ஐடி கார்டு இல்லாமல் இருக்காங்க. மிகப்பெரிய அரசு மருத்துவமனையில் யாருக்குமே துளி கூட சந்தேகம் வராத அளவுக்கு போலி மருத்துவர் போல வேடம் போட்டு சுற்றி திரிந்தவன் சிகிச்சைக்கு வந்தவர்களை ஏமாற்றி நகைகளை பறித்து சென்றது அதிர்ச்சியை தான் ஏற்படுத்துகிறது.
பணம் செலவழிக்க வழியில்லாத ஏழை எளியவர்கள்தான் அரசு மருத்துவமனையை நோக்கி வருகிறார்கள் என்ற நிலையில் அந்த மக்களையும் ஏமாற்றி நகைகள் பணத்தை பறிப்பது அநியாயம்தான். இன்னொரு பக்கம் இவ்வளவு பெரிய மருத்துவமனையில் எந்த கண்காணிப்பும் இல்லை என்பதும் இந்த சம்பவம் மூலம் நிரூபணமாகி உள்ளது. மருத்துவர்கள் யார், வெளிநபர்கள் யார் என்பது கூட தெரியாத அளவுக்கு சிகிச்சைக்கு வந்தவர்களை ஏமாற்றி நகை பணத்தை ஆட்டைய போட்டு சென்றது மருத்துவமனை கண்காணிப்பில் இருக்கும் அலட்சியத்தை வெளிச்சம் போட்டு காட்டி உள்ளது. கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப்புடன் வெளியாட்கள் உள்ளே புகுந்து மருத்துவர் போல போலி வேடம் போட்டு நகைகளை பறித்தது போல வேறு யாராவது உள்ளே புகுந்து வேறு மாத்திரை மருந்துகளை எழுதி கொடுத்து உயிருக்கு ஆபத்தான அசம்பாவிதம் நிகழ்ந்திருந்தால் யார் பொறுப்பாவது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மருத்துவர்கள், செவிலியர்கள் யார் யார் உள்ளே வருகிறார்கள், வெளியே செல்கிறார்கள் என்பதை இனியாவது தீவிரமாக கண்காணித்து பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. அத்தோடு மருத்துவமனைக்குள் புகுந்து நகைகளை மோசடி செய்த நபரை இன்னும் போலீசார் கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். மருத்துவமனைக்குள் இருந்த சிசிடிவியில் அந்த மோசடி நபரின் அடையாளம் பதிவாகியுள்ள நிலையில் வேறெந்த அடையாளமும் இல்லாததால் போலீசாருக்கு சவால் ஏற்பட்டுள்ளது.